எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சியும் மொச்சக்கொட்டை பொரியலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசி வந்து 2 கிளாஸும் மொச்சக்கொட்டை வந்து 1.5 கிளாஸும் நான் வந்து ஊற வச்சுருந்தேங்க. நல்லா வந்து அலாசி விட்டுருங்க, 2-3 டைம் அலாசி விட்டுருங்க. கடைசி டைம் அலாசும்போது வந்து பைப் தண்ணி இல்லாமல் நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற தண்ணி வச்சு அலாசி விட்டுருங்க. ஊற வைக்கும் போதும் நல்ல தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இது நல்லா உப்பும். ஊற வைக்காமல் வச்சிங்கன்னா 15 விசில் அந்த அளவுக்கு வந்து விட வேண்டியதாக இருக்கும். அதனால் நைட்டே ஊற வச்சுருங்க. அது கூட பால் பொங்க வச்சு ஆற வச்சு நான் வந்து புறைய ஊற்றிடுவேன் நைட்டு. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அந்த கருப்பு கவுனி அரிசி கூட வந்து நாங்கள் தயிர் போட்டு சாப்பிடுவோம். அதுக்காக இந்த அரிசி பற்றி வந்து நம்ம நெட்டில் போட்டு பார்த்தோம்னா அது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ணுது, வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுது, டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நான் வந்து இது ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கியிருந்தேங்க. அதோட 2-3 டைம் அலசுனதுனால நான் ஊற வச்ச தண்ணியே வந்து வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். 1 கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 2 கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் ஊற்றியிருக்கேங்க. ஊற வச்ச தண்ணியில் வந்து கடைசி பாகத்தை போடாதீங்க, ஏன்னா அதில் நிறைய கசடு இருக்கும். இப்போ அது கூட கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் குருமிளகு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டுங்க. உங்களோட வீட்டாளுங்க எந்த அளவில் இருந்துச்சுன்னா சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும், ஏன்னா நைட்டெல்லாம் ஊற வச்சுருக்கோம், நல்லா வெந்துடும். இப்போ அது கூடவே வந்து இன்னொரு குக்கரில் நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு கீழே ஹைட்டுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் வச்சுட்டு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. இந்த மொச்சக்கொட்டையை வந்து போட்டுடுறேன். நான் வந்து இன்றைக்கி மொச்சக்கொட்டை போட்டிருக்கேன். இதே மாதிரி மெத்தடில் தான் சுண்டல், பட்டாணி, பச்சை பயிறு நமக்கு என்ன வேணுமோ நம்ம வந்து அதை அவிச்சு இந்த மாதிரி கொடுக்கலாம். சிலர் வந்து வேக வைக்கும் போதே தண்ணி போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த தண்ணி எடுத்து ரசத்துக்கு இல்லை குழம்புல ஏதோ ஒன்றில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுக்கிறேங்க. அது கூட வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து மொச்சக்கொட்டை வந்து ஆயிடுங்க. நம்ம ஒரு 10 விசில் விட்டு எடுத்திருந்தேன். இப்போ இந்த தக்காளி வெங்காயம் போட்டு வதக்குனதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகப்பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், தேவைக்கேற்ப உப்பும் மிளகாத்தூளும் போட்டுக்கோங்க. ஒரு 10-15 விசில் விட்டிங்கன்னா இந்த அவரைலாம் வந்து நல்லா பூ மாதிரி வெந்துருங்க. அந்த அவரையை எடுத்து அதில் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இன்னும் அது வேகலைன்னு நினைக்கிறவங்க அது கூட கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. டாக்டர்ஸ் வந்து நம்மளை தினமும் இந்த மாதிரி பயிர் வகைங்கள்லாம் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை அந்தளவுக்கு நமக்கு முடியலைன்னா கூட ஒரு 2-3 நாள் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, அரிசி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம போட்டிருந்த வெங்காயம்லாம் அப்படியே நசுக்கி விட்டிங்கன்னா அது கூட கலந்துரும். சாப்பிடும்போது நல்லா வெண்ணெய் மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக பொறையூற்றி வச்சுருந்த தயிர் ஆயிருந்துச்சு. அந்த தயிரை வந்து கவுனி அரிசி கூட போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். கூட நான் இன்றைக்கி கொஞ்சம் பப்பாளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் காலையில் இல்லைன்னா ஆஃப்டர்நூன் ஏதோ ஒரு நேரத்தில் சாப்பிடுங்க. நைட்டு சாப்பிட்டிங்கன்னா டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டம். எங்கள் வீட்டில் வந்து சாப்பிடும்போது எல்லாம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிடுவோங்க. டிவி பார்த்துட்டு சாப்பிட மாட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.